சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். ஸோ நம்ம அப்பா பிறந்த நாள் இப்பதான் முடிஞ்சிருக்குது சிவராத்திரி. இதுக்கப்புறம் எல்லா மதத்தினருக்குமே ஒரு புனிதமான நாட்களாக, மாதங்களாக அனுசரிக்கப்படுது. இதோ இப்ப பாத்தீங்கன்னா, இன்னும் 2 நாள்ல ரமலான் மாதம் தொடங்கிடும். அவங்களுக்கு புனித மாதம். கிறிஸ்தவ மதத்துல லெந்து நாட்கள்ன்ட்டு அவங்களுமே தொடங்கிடுவாங்க. ஸோ இது அவ்வளோதான். அவங்களுக்கும் 40 நாள் வந்து லெந்து மாதம். கறிமீனெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்களாம் கிறிஸ்டியன்ஸ். எனக்கே இப்பதான் தெரியுது. அப்ப பாருங்க, இவங்களுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே கறிமீன் அசுத்தமான உணவுன்னு தெரியுது. ஆமா. சன்ரைஸ் ஆனதுல இருந்து சாப்பிடவே மாட்டாங்க. இஸ்லாம் ஃபுல் டேவா சாப்பிடாம இருப்பாங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆமா. அவங்க இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க. சோ அது மாதிரி இந்து மதத்துல பாத்தீங்கன்னா, இப்ப மயான கொள்ளைன்றது இந்த மாதம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும். நிறைய அம்மன் கோயில்ல நடக்கும். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு அம்மன் கோயில்ல வந்து ஒரு தேர் விழுந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரிலாம் விழுந்து கேள்விப்பட்டது கிடையாது. இப்பதான் தொடர்ந்து கொரோனா டைம்ல இதே மாதிரி ஒரு இடத்துல விழுந்தது. இப்ப அதே மாதிரி தேருமே விழுந்திருக்குது. ஓகே, அது பக்தி மார்க்கம் கொண்டாடுறாங்க. ஆனால் அதோடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்து மதத்துடைய மயான கொள்ளைக்கும் கிறிஸ்தவ மதத்துடைய புனித வெள்ளிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த 2 நாட்கள் முடியும் பொழுது ஈஸ்டர் வரும். ஈஸ்டருக்கு முன்னாடி அந்த 3 நாள் முன்னாடி தான் புனித வெள்ளி. புனித வெள்ளின்றது இயேசுவை வந்து சிலுவையில அறைந்த நாள். அதாவது ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா, இயேசுவை வந்து அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து அவரை இறந்ததா ஏத்துக்க மாட்டாங்க. பட் மற்றவர்கள் இயேசுவை கொலை செய்த ஒரு நாள எப்படி புனித வெள்ளின்னு சொல்ல முடியும்? அது பாவம் தானே இல்லையா? அத எப்படி புனித வெள்ளின்னு சொல்ல முடியும்? இங்கிலீஷ்ல குட் ஃப்ரைடேன்னும் அத சொல்றாங்க. ரொம்ப சுபமான வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அது சுபமான நிகழ்வாக இருந்தா எதுக்கு எல்லாம் அழப்போறாங்க? இல்லையா? அன்னைக்கு மட்டும் இல்ல. வருஷம் ஃபுல்லா சர்ச்சில எனக்காக மரித்தீரே, எனக்காக மரித்தீரேன்னு அழதான் செய்றாங்க. அப்ப இந்த அழறதுக்கான காரணமான நாள் எப்படி வந்து ஒரு நல்ல வெள்ளியாக, புனித வெள்ளியாக இருக்க முடியும்? இல்லையா? அது இந்து மதத்திலுமே வெள்ளி புனிதமானதாக இருக்குது. அது அங்க எல்லா வெள்ளியுமே புனித வெள்ளியா இருக்குது. அப்ப இதுக்கும் கரெக்ட். அப்ப புனித வெள்ளிக்கும் மயான கொள்ளைக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா மயானம்னாலே சுடுகாடு தான். சுடுகாட்டுல தான் இப்படி ஒரு பண்டிகை, புனிதமான ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அங்க என்ன இருக்கும்னா அம்மன் படுத்துட்டு இருப்பாங்க. அதாவது மண்ணிலே செய்வாங்க. படுத்துட்டு இருக்கிற மாதிரி சிலைய கீழே தரையில. கடைசியில எல்லாரும் ஏறி மிதிச்சு அதை உடைச்சு அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு திருவிழாவே. இது வந்து வேற எந்த மதத்துக்காரனாவது சாமியோடைய சிலையை உடைச்சா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா இங்க பண்டிகையாகவே அது இருக்குது. இன்னும் வடநாட்டுல இன்னும் விபரீதமாகலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்டிகையா இருக்குது. சாமி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, சுடுகாட்டுல யார் இருப்பா? பொணம் தான் இருக்கும். அப்ப அங்க உண்மையிலே அம்மனை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து அம்மனுடைய டெட் பாடி தான். அங்க இயேசு சிலுவையில இருக்கிறது, அதுக்கப்புறம் அவருடைய உயிர் இல்லாத சரீரம் டெட் பாடி தான் இருக்க போகுது. அப்ப அவர உயிரை பறித்த அந்த சிலுவையை எவ்வளவு புனிதமான விஷயமா நிறைய சர்ச்சில் அதுதான் இருக்கும். இயேசு கூட இருக்க மாட்டாரு, சிலுவை தான் இருக்கும். எல்லாரும் கழுத்திலயும் சிலுவை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி ஒரு முடிக்கும் போது கிராஸ் தான போடுவாங்க. பிரேயர் முடிக்கும் போது அந்த கிராஸ் போட்டு தான் ஆமென் சொல்லி முடிப்பாங்க. கரெக்ட். அப்ப ஒரு உயிரை கொன்னது எப்படி ஒரு புனிதமான பொருளாக மாறியது? அதுக்கு அது நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அப்ப ஒரு கிறிஸ்தவ சகோதரர் போட்டிருக்காரு, அது வந்து வெற்றியின் அடையாளம் பிரதர். ஏன்னா அவங்க வந்து இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார், யாருமே ஜெயிச்சது கிடையாது, இறந்து வந்திருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க உண்மையிலே வந்து ஏன் அந்த சிலுவை ஒரு இப்ப முகமது நபி ஒரு இடத்துக்கு போனாரு அப்படிங்கறது அதை பாக்குறதுக்கு தான் மெக்காவுக்கு போறாங்க.
அந்த இடத்த வந்து ஒரு புனிதமான இடமா மாத்திட்டாங்க. ம். அந்த மாதிரி இயேசு நிறைய இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா சிலுவையை ஏன் புனிதமாக்குனாங்க அப்படின்னா, அவர் புனிதமாக ஆன ஒரு விஷயத்தை குறிக்கிற இடம் அது. புனிதமாக ஆன இடம் அது. ஆனா அது ஸ்தூலமாக நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஸ்தூலமாக சிலுவையில அறையிற விஷயம் கிடையாது அது. ஒரு சிலுவையில அறையிற அளவுக்கு ஒரு அதாவது உயிரோட ஒருத்தனை சிலுவையில ஏத்திடுவீங்களாடா அப்படின்ட்டு ஒரு கோபத்துல சொல்றது இல்லையா? அந்த மாதிரி வலி கொடுக்கறாங்க. உயிரோட என்ன கொன்னுடுவீங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ம். ம். உயிரோட இருந்துகிட்டு அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் அவர் எப்படி எதிர்கொள்றார் அப்படின்னா, ம். ஒரு பொணம் மாதிரி எதிர்கொள்றார். பிணத்துக்கு எதுவுமே தெரியாது. பிணத்தை அடிச்சாலும், வெட்டுனாலும் ஒண்ணுமே தெரியாது. எந்த உணர்வும் இருக்காது. அந்த மாதிரி ம். அவரு அந்த குத்துயிரும், கொலையுயிருமா இருக்கும்போது ஈட்டியால விலா எலும்ப குத்துறான் கீழ ஒருத்தன். ஆ அவரு ம். இறந்துட்டாரான்னு செக் பண்ண. இது வந்து கற்பனைக்கு எட்டாத விஷயம். யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இல்லையா? யாராவது அப்படி பண்ணுவாங்களா? ஒருத்தர் இருக்கிறத வந்து இப்படி குத்தி பார்க்க மாட்டாங்க. குறிப்பா ஒரு மனுஷன அப்படி பார்க்க மாட்டாங்க. அதுலயும் அவரு ஃபேமஸ் ஆனவர் வேற. எப்படி அப்படி பண்ணுவாங்க? சோ அப்ப அதோடைய ம். உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானத்துல நம்முடைய லட்சியமே மர்ஜீவா வாழ்க்கைன்னுவாரு. மர்ஜீவான்னா உயிரோட இருந்துகிட்டே இறந்தா மாதிரி இருக்கிறது அப்படின்ட்டு. அ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ம். கலியுகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம இறந்துட்டோம். ஏன்னா கலியுகத்தின் குணங்கள் எல்லாம் மோசமான குணங்கள். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் இங்க சுத்தி. அப்ப கலியுகத்துல நான் இறந்துட்டேன்னா, அதனால நான் தூண்டப்பட மாட்டேன்னு அர்த்தம். இல்லையா? ஒரு பிணத்தை நீங்க என்ன ம். திட்டுனாலும் அதுக்கு கோபம் வரப்போறது கிடையாது. அந்த பிணத்து முன்னாடி எவ்வளவு குளோஸ் ஆனவங்க வந்தாலும் அதுக்கு பற்று வரப்போறது கிடையாது. அது வந்து என் மனைவின்னு ஏந்திரிக்க போறது கிடையாது. சோ அந்த மாதிரி ம். நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இருக்கணும்ன்ற. ம். ஏன் அப்படி இருக்க ம். சொல்றாருன்னா, கடவுள் வருவது இந்த துக்கத்திலிருந்து நம்மளை மீட்பதற்கு தான். அதனால தான் கிறிஸ்தவர்கள் மீட்பர்ன்றாங்க, இரட்சகர்ன்றாங்க. இந்த கலியுகத்திலிருந்து நம்மள காப்பாத்துறது. கடவுள் காப்பாத்துறது வந்து மனிதர்கள் நினைக்கிற மாரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து காப்பாத்துறது அவரு வேலை கிடையாது. ஒரு ஜுரம் வந்தா சரி பண்றது, அந்த மாரி வேலை கிடையாது. அதே மாரி மரணத்திலிருந்து அவர் காப்பாத்திடுவாரா? ஏன்னா இவங்க மரணத்தை ஜெயித்தவர்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா இந்து மதத்துல சிவனுக்கு பேரே அழிக்கும் கடவுள். மரணத்தின் கடவுள் ம். அவரு. அதனாலயே நெறைய பேர் வீட்ல ஆமா. சிவலிங்கம் வச்சிருக்க மாட்டாங்க. இல்லையா? சோ அப்ப அதிலிருந்து அவர் காலனுக்கெல்லாம் காப்பாத்துவாரு. காலன், மகா காலன் சிவன். ம். கரெக்ட். காலன்னா தரித்திரர்கள். யமன். ஆமா. அப்ப யமனுக்கெல்லாம் பெரிய யமன் இவரு. அப்ப இது எதை குறிக்குது அப்டின்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்து மதத்துல ஒரு ரொம்ப ஃபேமஸான கதை ஒண்ணு இருக்குது. மார்க்கண்டேயன் கதைன்ட்டு. அவருக்கு வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை பிறக்காம ஒரு குழந்தை பிறக்குது. இந்த காலகட்டத்துல அப்படிதான் எல்லாருக்குமே பொறக்குது. இல்லையா? பிறக்காம அந்த ஒரு ஐ ஐவிஎஃப் ஏதோ ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி தான் பெத்துக்கிறாங்க. ஸோ அது பல வருடம் கழிச்சு தான் இப்படி பிறக்கும். ஒரு 40 வயசு அதுக்கு மேல தான் அந்த முயற்சியே எடுப்பாங்க. அந்த மாரி தான் அவங்களுக்கும் பிறக்குது. தவம் கிடந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை 16 வயதிலேயே இறக்குது. அதாவது இறக்கும் ம். அப்படின்ட்டு சிவனே சொல்லிட்டாரு முன்னாடியே. அவர் வரம் குடுத்து தான் குழந்தை ம். பொறக்குது. பொறக்கும்போது அவரு உனக்கு வந்து நீண்ட கால் வாழக்கூடிய மோசமான பையன் வேணுமா? அல்லது 16 வயதிலே ம். இறக்கக்கூடிய புத்திசாலி பையன் வேணுமா? நல்ல ஒழுக்கம் உள்ள பையன் வேணுமான்னு கேட்கிறான். இன்னைக்கு திடீர்னு இறக்குறவங்க எல்லாம் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. கெட்டவன் எவனும் இறக்குறதே கிடையாது. இல்லையா? நல்லா ஆ. திடகாத்திரமா இருக்கிறான். சோ இந்த கலியுகத்தின் விஷயம் தான் அது. இப்ப நடக்கிற விஷயம் தான் அங்க ம். முன்கூட்டி ஒரு கதை வடிவத்துல வெளிப்பட்டு இருக்குது. அப்ப ம். இவனுக்கு மரண காலம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் சிவபக்தனா இருக்கிறான். ம். அப்ப இவன் போய் நான் வந்து சிவனையே கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு தவம் பண்றான். யமன் வர்றத பார்க்குறான். அதுக்குள்ள போய் சிவன் கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன பண்ணாலும் விடுறதா இல்ல. அப்ப ம். யமன் வந்து பாசக்கயிறு போடும்போது சிவன் வந்து யமனை எட்டி வச்சாரு. சோ இதனால பாருங்க மரணத்திலிருந்து கடவுள் காப்பாத்திட்டாரு.
அதனால பிராணேஸ்வர் அது மாதிரி நிறைய பேர் இருக்குது சிவனுக்கு. அப்ப மரணத்தை அவர் வெல்ல முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் பக்தியில பேசுவாங்க. ஆனால் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் லீடராக கருதப்படுபவர் ரஷ்யா அதிபர் புட்டின். அவர் சமீபமா ஒரு பேட்டியில கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு அவரை கேட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. அப்ப அவரே சொல்ற, இது பர்சனலான விஷயம், இதை வந்து பொதுவெளியில கேட்டீங்க, சரி சொல்றேன். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம அதோட தான் பிறந்தே இருக்கிறோன்ற. அவர் இருக்கிற நாடு கம்யூனிஸ்டுக்கு பேர் போன நாடு ரஷ்யா, இல்லையா? அப்படிப்பட்ட கம்யூனிச தலைவர்கள் கூட அந்த யுத்தத்திற்கு கிளம்பும் பொழுது, அந்த உலக போர் அப்பெல்லாம் போனாங்களே, கண்டிப்பா உங்க மைண்ட்ல கடவுள் தான் இருப்பாரு. ஏன்னா அங்க உயிரை விட போறாங்க. எப்படி கடவுளை நினைக்காம இருப்பான்? கடவுள் இருக்காரானாவது நினைப்பான், இல்லையா? அந்த எலான் மஸ்க் உலக பணக்காரரு, அவரையும் கேட்டாங்க, கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு, அந்த நேரத்துல கூட நான் கடவுளை வணங்கல, அதாவது ப்ரே பண்ணல, ப்ரே பண்ணாம இருந்திருப்பாரு. ஆனா நினைச்சாரு இல்ல, ஏன்னா அவருக்கு அது தோணுது, இப்ப வருது, நாம வந்து நினைக்கணுமா, உயிர்ல நினைக்கும் போது, உயிர் பயம் வரும்போது கடவுள் நினைவு அது ஆட்டோமேட்டிக்கா நினைக்கணுமானாவது தோணும், நினைக்குமானாவது தோணும். என்னதான் ஒரு அகங்காரமா இருந்தாலும் நினைக்கணுமானாச்சும் டக்குன்னு கடவுளை கிட்டதான் புத்தி போகும். சோ அதை வந்து அப்படி சொல்லியிருந்தார். இத நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த சிவனை கட்டி பிடிச்சிட்டாரு, அதனால அவரு காப்பாற்றப்பட்டாரு. இங்க கட்டி பிடிக்க முடியாது, கடவுளுக்கு உடம்பு கிடையாது, புத்தினால நினைக்கிறது தான். எல்லாருமே இறக்கும் போது நினைக்கிறாங்க, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி. அப்படி பார்த்தா யாருமே சாகக்கூடாது, கடவுள்ல நினைச்சா காப்பாத்திடுவாருன்னா யாருமே சாகக்கூடாது, இல்லையா? சோ இங்க அந்த விஷயம் கிடையாது. இங்க என்ன ஒரு விஷயம்னா, ஆனா அதை இன்னொரு விதத்துல நம்ம எடுத்துக்கலாம். அது என்னன்னா, இன்னைக்கு கலியுகத்துல வந்து குறிப்பா கொரோனா காலத்துல கொரோனானால இறந்தவர்களை விட இறந்துடுவோமோன்ற பயத்துல இறந்தவங்க அதிகம். அந்த கொரோனா வார்டுல போட்ட உடனே நம்ம இறந்துட்டோம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப என்னன்னா, அந்த எண்ணம் திரும்ப 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 வந்து அவங்கள சாகடிக்கும், இந்த பயம். அதே மாதிரி அது கொரோனா ஒரு உதாரணம். பட் அது இல்லாம மனிதர்களுடைய இன்றைய வாழ்க்கை சுத்தி நடக்கிற துரோகம், இது திரும்ப திரும்ப நினைச்சு, திடீர்னு ஒரு கணவன் துரோகம் செஞ்சுட்டான் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா, அதை நினைச்சு 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 அந்த பொண்ணுடைய உயிர் போகுது. உடனடியா பேனிக் அட்டாக் வரும், உடம்புக்குள்ள திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், கொழுப்பு திடீர்னு போய் அடைக்கும், எல்லாமே நடக்கும். இந்த கலியுகத்தின் விஷயம் அப்படி பண்ணிடும். கலியுகத்துல சந்தோஷத்தை கொடுத்த விஷயமே துக்கத்தை கொடுக்கும். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் செத்தா மாதிரி ஆயிடும், கலியுகத்தின் எந்த விஷயத்தையுமே சீரியஸா எடுத்துக்காதன்ற. அங்க சந்தோஷம் கொடுக்குற விஷயமும் சீரியஸா எடுத்துக்காத, ஏன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு துக்கம் தான் கொடுக்க போகுது, துக்கம் கொடுத்தாலும் சீரியஸா எடுத்துக்காதன்ற. அப்ப கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன் அப்படின்ற உணர்வுல வாழணும். அப்ப என்னன்னா, அதை பற்றி நினைக்க கூடாது. ஆனா மனம் எதையாவது நினைக்க தானே செய்யும். கடவுள் சொல்றாரு, என்ன நினை. அவரு செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் சிவபெருமான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். சோ உண்மையிலே ஆத்மாக்கள் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்குது நம்ம ஆத்மா, அதாவது உயிர். அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமா பண்ணுது. அந்த ஆத்மா முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமா இருந்தது. அங்க எந்த பாவமும் நடக்கல, எல்லாருமே நல்லவர்கள். 2500 வருஷம். அடுத்த 2500 வருடம் இதே பூமி கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்யக்கூடிய உலகமாக மாறுது. அததான் நரகம்னு சொல்றோம். நாளுக்கு நாள் பாவம் அதிகமாகுது. அந்த பாவத்தின் உச்சத்துல தான் இப்ப இருக்கிறோம். கடைசின்னு ஒரு வருடம். அந்த நேரம் தான் இறைவன் வந்து இதே பூமி சொர்க்கமாக போகுது, அங்க நீங்க வரணும், அந்த குணம் உங்களுக்கு இப்ப வரணும். அங்க குணம் எப்படிலாம் இருக்கும்னு நான் சொல்றேன். இதுவரைக்கும் ஒவ்வொரு மதமும் மனிதர்களும் கொடுத்த வழி எல்லாமே இந்த உலகம் இன்னும் மோசமாவதுக்கான வழியை தான் கொடுத்தாங்க. அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அதோடைய வினை தான் இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகம். அதனால அதையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்வதை கேளுங்கன்ற ஒரு வயோதிகர் உடல் மூலமா இதை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம்.
எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானத்துடைய சாரம் இதுதான். நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது. ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அதோடைய அப்பா தான் சிவ பரமாத்மா. அவரும் ஒரு ஆத்மா. செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. பட் நினைக்கிறதுக்காக நம்ம நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறோம். அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கிறவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது சதா மைண்ட்ல இருக்கணும். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகணும். கலியுகம் அழிய போகுது. அழியறதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறார். அப்ப எப்படி ஒரு பணத்துக்கு நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு நெருப்பு வச்சு திரும்பி பார்க்காம போங்க. அப்படின்னு அர்த்தம், நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிச்சு. கலியுகத்தின் உறவுகள் அழிஞ்சிருச்சு. இப்ப ஒரே உறவு தான். நானும் ஆத்மா, எல்லோரும் ஆத்மா. எல்லா ஆத்மாவுக்கு அப்பா சிவபரமாத்மா. அப்ப ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னா சகோதர உறவு மட்டும்தான் எல்லோருக்கும். அதான் முஸ்லிம் பாயின்னு சொல்றதுடைய உண்மையான அர்த்தம். அப்ப அந்த ஆத்மாவைத்தான் பார்க்கணும், சிவ பரமாத்மாவைத்தான் நினைக்கணும். வேற எதுவுமே உங்க மைண்ட்ல வரக்கூடாது. சொர்க்கத்துக்கு அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அங்கர்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அந்த மாதிரி பரிசுத்தமான உலகம். சோ அதே மாதிரி நாம இப்ப தூய்மையாகணும். அப்ப உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. இத சமீபமா இறந்த அந்த வயதான நித்யானந்த சுவாமிகள், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள், அவரு ஒண்ணு சொல்லுவார். என்னன்னா, ஆன்மீகம்னா தன்னைத்தானே அழிச்சுக்கிறதா ஆன்மீகம் அப்படின்னு அவரு பாஷையில மெட்ராஸ் ஸ்லாங்ல சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் இதுதான். தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் இருக்கும் பொழுது இது வரைக்கும் வளர்ந்த நான் ஆணு, இந்த மாதிரி ஆளு, இப்படி எல்லாம் அந்த ஒரு அகங்காரம் வளர்ந்துருக்கும். அத ஃபுல்லா உடைக்கிறது. மற்றபடி உடம்பு அழிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த உடல் நானுன்னு நம்பி பல நம்பிக்கையை வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அத்தனையும் தரமட்டம் ஆகணும். அப்ப என் மனைவி இவ, என் கணவன் இவன் நினைக்கும் போதுதான் உங்க துரோகம் பண்ணா உங்களுக்கு வலிக்குது. இல்லைன்னா அது துரோகமே கிடையாது. அவன் காமத்தினால இன்னொருத்தன் பின்னாடி போனான். ஆனா அவன் என் கணவன் நினைக்கிறதான் வலிக்குது. அதுதான் அதுக்கு முன்னாடியே உடைச்சிடுங்க. பற்றுதான் நமக்கு அந்த வேதனையை கொடுக்குது. அது ஜீசஸ் கூட சொல்லுவாரு, அந்த விழா எலும்பு குத்தும் போது சொன்னீங்களே, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல அப்படிப்பாரு. அப்ப கூட பிதாவேன்னு பரமபிதாவை தான் நினைப்பாரு. அப்ப எனக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணல. ஏன்னா அது அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் செத்துட்டார். அதான் விஷயம். செத்துட்டாருன்னா அந்த சாகிறது கிடையாது. கலியுகத்துல நம்ம புரிஞ்சுக்கிற அந்த மரணம் கிடையாது. உடல்ன்ற உணர்வை இழந்தாச்சு. உள்ள ஆத்ம உணர்வு. இப்ப எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கிறோம். அவங்களுக்கு சக்தி இல்லை, சக்தி கொடுக்கிறோம். ஏன்னா எல்லோரும் மயக்க நிலையில தான் இருக்கிறாங்க. மயக்க நிலையில இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு நினைப்பாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு இருப்பாங்க. சோ அந்த மயக்கத்தை தெளிய வைக்கணும். அது எப்ப தெளியும்? உடம்புன்றத மறந்தா தெளிஞ்சிடும். அதான் ஆன்மீக விழிப்புணர்வு. ஆத்மான்ற உணர்வுல வர்றதுதான் விழிப்புணர்வு. உடம்புன்னு நினைச்சாலே தூக்கம் தான். சோ அப்படி தூங்கிட்டு இருக்கிற உடம்பு மொத்தமா அழிக்கிறது தான் மயான கொலையில மேல ஏறி மிதிக்கிறது. அப்ப இத எதுக்கு நம்ம அந்த மார்கண்டேயன் கதை சொன்னோம் அப்படின்னா, இங்க நடக்கிற விஷயங்கள், காமம், கோபம், இதுவே மனிதனை அழிச்சிடும். அதனால வரக்கூடிய துரோகம், வலி, இதெல்லாம் மனுஷன் அழிச்சிடும். அப்ப அதையெல்லாம் விட்டு இறைவனை மட்டும் புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் அமைதியா இருக்கும். மனம் அமைதியா இருந்தாலே உங்க ஆயுள் அதிகரிக்கும். இறைவனை பிடிக்கலனாலே வேற எதையோ பிடிக்கதான் போறீங்க. அது உங்களை ஏமாத்ததான் போகுது. அப்ப தானாவே மரணம் சீக்கிரமா வந்துடும். சோ அதுவும் ஒரு ரகசியம். மற்றபடி மரணமே இல்லாம காப்பாத்துறாருன்னு அர்த்தம் இல்ல. அகால மரணம், திடீர் மரணம். அப்ப அதுல மரணம்னு மட்டும் சொல்லியிருக்காங்க தவிர அது எதனால வருது, எதனால வேணாலும் வரலாம். சிலுவை சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்தினால வரலாம், நோயினால வரலாம், எதனால ஆக்சிடென்ட்னால வரலாம். அதே மாதிரி இயேசு சிலுவையில அறையப்பட்டார்னு பண்றாங்க. அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர் அங்க நடக்குது. இல்ல நெஞ்சில ஆணியை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நம்பிக்கை துரோகம் நடக்குது. அது என்னன்னுலாம் சொல்ல, சிம்பாலிக்கா அங்க காட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் முழுக்க அதனாலதான் அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தன் விழா எலும்புல குத்துறான்னா அப்படின்னு அர்த்தம், துக்கத்தின் உச்சத்துல இருக்கும்போது இன்னொருத்தன் துக்கம் கொடுக்கறது.
அப்பயும் மனம் அமைதி இழக்காமல் இருக்குது. ஏன்? ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் செத்தாச்சு. கலியுக உணர்வே அங்க எழுந்திருக்கல. அங்க உண்மையிலே ஈட்டியில குத்துறது உண்மையான அர்த்தம் என்னன்னா, கலியுக உணர்வு இருக்குதா, ட்ரிகர் ஆகுதான்னு செக் பண்றான். ஆகல. அங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது. சோ வெற்றியின் அவங்க என்ன அர்த்தத்துல சொன்னாங்களோ, ஆனா உண்மையில அது வெற்றியின் சிம்பல்ன்றது அந்த நேரம் முழுசா தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாரு இறைவன் கிட்ட, அல்லது இறந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப புது மனுஷனா இப்ப உயிர்த்து வர்றாரு. அதுதான் அங்க 3வது நாள் அப்படின்ட்டாங்க. ஆனா இதுக்கு ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. கொஞ்சம் 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 கொஞ்சமாக இது நடக்கும். இல்ல இறைவன் ஞானத்தை கேட்கிறோம், ஆத்ம பயிற்சி பண்றோம், அப்பதான் கோபத்தை தூண்டுற மாதிரி விஷயம் நடக்கும். அப்ப கோபப்பட்டுரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயோ கோபப்பட்டுமே அது திரும்ப முரளி கேட்க 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 ஆமா நம்ம பண்ணது தப்புதான்னு தோண ஆரம்பிக்கும். அப்புறம் போக போக என்ன பண்ணுவோம்னா, அவன் ஏன் கோபப்பட்டான், இவன் ஏன் படுத்தினான், அவனை திட்டினாதான் இப்படின்னு அடுத்தவனை பார்த்துட்டு இருந்த கண்ணு அதுக்கப்புறம் அங்க பார்க்காது. கண்ணாடியை முன்னாடி வச்சு நம்ம மனநிலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கும். வெளியில என்ன நடக்கிறது இல்ல, மனம் அமைதியா இருக்குதா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்குதா. அதனாலதான் எல்லா இந்து கோயில்ல அந்த மூலவருக்கு முன்னாடி கண்ணாடி வச்சிருப்பாங்க. சில கோயில்கள்ல சாமி அலங்காரம் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்தூல அலங்காரம் நினைச்சிட்டாங்க. அந்த தெய்வீக குணங்கள் நீ என்ன அடிச்சாலும் எனக்கு கலியுக குணம் வராது, சத்தியுகத்தின் தேவதை குணம் தான் வரும். அந்த நிலை அடையும் பொழுது காட்சி கிடைக்கும்ன்றது. அந்த காட்சி தான் இறுதியில இயேசு 3வது நாள்ல வந்தாருதா காட்டுறாங்க. ஆனா என்ன நடக்கும்னா கடைசியில அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக நாம தெரிவோம். பிரம்மகுமாரியாக மாறி இதை பக்காவாக பயிற்சி பண்ணவங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப 3 மதத்திலயும் ஒரே விஷயம்தான் இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியல. கண்ணை மூடிட்டு அவங்கவுங்க ஒரு முறையில வேற விஷயத்த ஃபாலோ பண்றாங்களே தவிர யாருக்குமே இதுதான் உண்மையான விஷயம் இல்லையா. இயேசு அங்க இறக்குற மாதிரி காட்டுறது அப்படி நாம இறக்கணும்ன்றதுக்காக. அதனாலதான் இயேசு எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழாதீங்க, அழுங்கன்றாரு. ஏன்னா அது உங்க கதை இல்லையா. அவனவன் சிலுவையை அவனவனே சுமக்க வேண்டும்லாம் இருக்கும். அப்ப அது வந்தே தீரும். ஆனா அந்த மாதிரி நேரத்தில் நீங்க அதை விட தைரியம் ஆகணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயமே. ஏன்னா இப்ப நிறைய திடீர் மரணம் வருது. இப்ப கூட ஏதோ நார்த் இந்தியால ஒரு இடத்துல 21 வயசு பையன் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், ஒரே பையன். அந்த வலி தாங்காம யார் கூடயுமே பேசாம இருந்தாங்களாம் அந்த அப்பா அம்மா 1 வருஷமா. திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எங்களால எங்க பையன் இல்லாம வாழ முடியலன்ட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சோ இதுதான் மாயாவுடைய வேலை. சாத்தானுடைய வேலை நீங்க கஷ்டப்படணும். கஷ்டப்படாம நீங்க இருந்து காட்டுனாதான் நீங்க கடவுளுடைய குழந்தை. சோ இதை பற்றி நம்ம தனி வீடியோ போடலாம். பட் இப்போதைக்கு இது மட்டும் முடிச்சலாம். ஏன்னா நிறைய விஷயம் சொன்னா எதுக்கு போட்டோன்னே தெரியல. சரி. ஆத்மா உணர்வுல வரணும்னு சொல்றாரு. அதுதான் சத்திய தேவதையோட குணம். நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களையும் ஆத்மான்னு பார்க்கும்போது இந்த அன்பு, அமைதி, கருணை இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் தான் வரும். இந்த கோபம், ஆத்திரம், வன்மம், பொறாமை இதெல்லாம் வராது. அதனால ஆத்மா உணர்வுக்கு வாங்க வாங்கன்னு கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை கேட்க கேட்க நமக்கு உள்ளுணர்வு, அந்த விழிப்படை, ஆத்ம உணர்வு மேலும். அதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஆன்மாவை பற்றிய புரிதல். அதை பத்தி நிறைய நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க குடும்பத்திலே சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, நான் கொடல உருவீடு மாலையா போட்டுக்கோண்டா ஏன்னா காளி அப்படி போட்டிருக்கிறாங்கன்ட்டு. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை அவங்க கொலை பண்றாங்க, ஒரு அரக்கன் மாதிரி. அசுர குணம் உள்ளவன் அரக்கன், நமக்குள்ளதான் அது இருக்குது. நம்மள கொலை பண்றது இல்ல. அந்த அசுர குணத்தை கருணை இல்லாம அழிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், மத்தவங்கள கருணை இல்லாம அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். சோ இங்க எதுவுமே வெளியில உள்ள நடக்கிற விஷயம். கையில வச்சிருக்கிற ஆயுதம் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்களை அழிக்கிறது தான். அது வெளியில அப்படி ஆயுதமா காட்டிட்டாங்க. கண்டிப்பா. ஓகே சிஸ்டர், எல்லோருக்கும் இனிய மயான கொள்ளை ரமலான் மாத வாழ்த்துக்கள், லெந்து திருநாள் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் மச்.